நைட் லேம்ப் போட்டுவிட்டு பெட்ரூமில் தூங்குறீங்களா? அந்த முட்டாள்தனமான காரியத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க. இரவில் நீங்கள் உறங்கும் போது உங்கள் வீட்டில் நைட் லேம்ப் என்று அழைக்கப்படும் இரவு விளக்குகளை பயன்படுத்துவீர்களா? அப்படி நீங்கள் இந்த இரவு விளக்கை பயன்படுத்துவதால் உடலில் எத்தகைய பாதிப்புகள் ஏற்படும் என்பது உங்களுக்கு தெரியுமா? அது மட்டுமல்ல, நீங்கள் இரவில் அதிக நேரம் முகநூல், வாட்ஸ்அப் என இணையதளத்தில் உங்கள் நேரத்தை கடத்துபவர்களாக இருக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. அந்த ஆபத்து என்ன, அதிலிருந்து உங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து பார்க்கலாம். எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆரோக்கியம்தான் மிகப்பெரிய சொத்து என்பது உங்களுக்கு மிக நன்றாக தெரியும். கடவுளின் அற்புத படைப்பான இந்த உடலில் நேரத்தை தானாகவே ஒழுங்குபடுத்தக்கூடிய உயிரியல் நேர முறைமை பற்றி நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உயிரியல் நேர முறைமை சரியான விதத்தில் செயல்படுத்தக்கூடிய சுரபி ஒன்று நமது தலையில் உள்ளது. இதன் பெயர்தான் பீனியல் சுரபி. பார்ப்பதற்கு சிறிய கடலை உருண்டை வடிவில் இருக்கக்கூடிய இந்த சுரபியானது நமது பார்வை நரம்புகளோடு இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சுரபியானது ஒவ்வொரு நாளும் ஒரு அரிய பொருளை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சுரப்பதன் மூலம் நமது உடல் ஆரோக்கியமாக உள்ளது. அட, அது எப்படி, என்ன ஒரு பொருளை சுரக்கின்றது என்பதை பற்றி நீங்கள் மனதுக்குள் யோசிக்கவே வேண்டாம். அதுதான் மெலோட்டனின். இந்த அதிசயமான வேதியியல் பொருள் சுரக்க வேண்டும் என்றால் கட்டாயம் இரவில் நீங்கள் இருள் சூழ்ந்த பகுதியில் தான் படுத்துறங்க வேண்டும். ஏனெனில் இந்த இருளில் தான் இந்த பீனியல் சுரபியிலிருந்து மெலோட்டனின் சுரக்கும். இதற்கு காரணம் பார்வை நரம்புகள் மூலம் இணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சுரபியானது இருளை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டது. ஒவ்வொரு நாளும் இரவு 10 மணிக்கு மேல் இருளில் சுரக்கக்கூடிய இது நமது இரத்த நாளங்களில் கலந்துவிடும். கண்களில் தொடர்ந்து வெளிச்சத்தை பார்க்கும் போது இந்த சுரபி கட்டாயம் சுரக்காது. மேலும் இது இரவு 10 மணிக்கு மேல் சுரக்க ஆரம்பித்து அதிகாலை 5 மணிக்கு தன்னுடைய சுரப்பை நிறுத்திவிடக்கூடிய சிறப்பு தன்மை கொண்டது. இரவில் நீண்ட நேரம் கண்விழித்து இருப்பதால் புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய இந்த இயற்கை மருந்தை நாம் இழந்து விடுவோம். மேலும் இரவு நேரத்தில் ஒளிரக்கூடிய இரவு விளக்குகளை பயன்படுத்துவதன் மூலமும் இந்த ஆபத்து நமக்கு வருகிறது. எனவே இரவு நேரத்தில் முன்கூட்டியே உறங்கி அதிகாலை எழுவதன் மூலம் புற்றுநோயின் தாக்கத்தை குறைத்து விடலாம் என்று இயற்கை மருத்துவ உலக சித்தர்களின் நூல் ஒன்று மிக அழகான முறையில் கூறுகிறது. இதற்கு காரணம் அதிகாலையில் வளிமண்டலத்தில் ஓசோன் நிறைந்திருக்கும். அதை சுவாசிப்பதன் மூலம் நம் உடல் புத்துயிர் பெறுவதோடு மட்டுமல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றலும் கொண்டது. அதிகாலை எழுந்து நாம் வேலை செய்யும் போது நமது மூளையும் பிற உறுப்புகளும் ஓய்வு பெற்று வேலை செய்ய தயாராக இருக்கும். அந்த நேரத்தில் செய்யக்கூடிய பணிகள் அனைத்தும் சிறப்பாக அமையும். எனவே இரவு உறங்குவதற்கு முன்பு நீங்கள் இனி உங்கள் வீடுகளில் இரவு விளக்குகளை பயன்படுத்துவதை தவிர்த்து வாருங்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் இயற்கை மருந்தினை பெற்று புற்றுநோயின் அபாயத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.